ஒரு வசனத்தை நாம் வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நிறைய காரியங்களை சொல்கிறார். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கர்ப்பம் விழுகிறது, மலடு உன் தேசத்தில் இருக்காது, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன், இப்படிலாம் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது குறிப்பிட்டு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் வியாதியினால் பாதிக்கப்படாதபடி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்று இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. விலக்குவேன் அப்படின்னா அது வரும், ஆனால் ஒன்றை அது அணுக அல்லது ஒன்றை அதை பாதிப்பதற்கு, அந்த வியாதி தாக்குவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், விலக்குவேன் அப்படின்றார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் மட்டும் இல்லை, நாம் மட்டும்னா கர்த்தரை ஆராதிக்கிற நாம் மட்டும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை ஆராதிக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தேடாதவங்க, அவருடைய வழியில் நடக்காதவங்க, இந்த நாம் வழிபடுகிற இந்த தெய்வத்தை நம்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கூட்டத்தார் இந்த பூமியில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர்களுக்கு நடுவில் நாம் இருக்கும்போது இந்த பூமியில் வருகிற கொள்ளை நோய்கள், எதிர்பாராத சூழ்நிலைகளின் நிமித்தம் பரவுகிறதான பாதிப்புகள், அந்த கிளைமேட்டில் ஏற்படுகிற மாற்றங்கள், பேண்டமிக்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, திடீர்னு காலரா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சீசனில் என்ன செஞ்சது, பரவுச்சு. டெங்கு அப்படின்னு ஒன்று பரவுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் குனியா அப்படின்னு ஒன்று என்ன செஞ்சது, பரவுச்சு. இப்போ சமீபத்தில் கோவிட் அப்படிங்கிறது என்ன செஞ்சது, பரவுச்சு. இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, வியாதியை உன்னை விட்டு நான் உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன், விலக்குவேன். அப்போ தேவ பிள்ளைகள் இதை நம்பணும். நம்மை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தரால் அதை கட்டுப்படுத்த முடியும். நம்மை தாக்க வருகிற வியாதியை தடுப்பதற்கு சில தடுப்பு மருந்துகள், தடுப்பூசியெல்லாம் அரசாங்கத்தின் மூலம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. போலியோனால் ஒரு காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் போலியோ இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லி அதற்கான தடுப்பு மருந்து என்ன செஞ்சாங்க, கண்டுபிடித்து அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையினால் மேக்சிமம் அப்படி ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு என்ன செய்கிறாங்க, இப்போ உள்ள குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதை குறித்த விழிப்புணர்வு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அப்போ கர்த்தர் தான் அந்த ஞானத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்போ அதை மாதிரி படிப்படியாக காலம் மாற மாற வியாதிகளின் எண்ணிக்கைகள் என்ன செஞ்சிட்டே இருக்கு, பெருகி கொண்டே இருக்கிறது. சில வியாதிகளை குணப்படுத்துவதற்கு மருந்துகளை என்ன செய்ய முடியல, இன்னும் கண்டுபிடித்து இதுதான் அதற்கான மருந்துன்னு உறுதி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வியாதிக்கு மருந்து இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு மருந்தே இல்லைனாலும் சரி, நமக்கு ஒரு தேவன் நம்மை சுகமாக்க இருக்கிறார். நமக்கு ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அப்போ ஒரு புது வருஷத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து கர்த்தர் என்னை விலக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. போன வருஷமே பயங்கரமாக வியாதிகள்லாம் பரவுச்சு. இப்போ வருஷம் அதிகமாக போக போக என்னெல்லாமோ என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் என்ன வரப்போதோ அப்படின்னு எல்லாரும் பேசி பயப்படுற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் மிக தெளிவாக பைபிள் எழுதி வச்சிருக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இப்போ நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வேத வசனம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும்? அல்லேலூயா. இந்த உலகம் அழிஞ்சு போனாலும் இந்த வசனம் அழியாமல் அதை எப்படி என்ன செய்யும், நிலைத்திருக்கும். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அது அப்படியே நடக்கும். அப்போ நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் வியாதி இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம், அப்படி தானே? நாம் அப்படி தானே எதிர்பார்க்குறோம். நம்முடைய சரீரத்துக்கு என்ன வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம்.
ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வியாதியை நம்மிலிருந்து விலக்குகிற தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வியாதிகளை குறித்த கவலையே நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த 25ஆம் வசனத்தின் துவக்கம் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படின்னா ஆண்டவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ளணும், வணங்கணும், ஆராதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்கிறார் பாருங்கள், அவரை சேவிப்பதற்கு அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார் அவரை ஆராதிக்கிறதற்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி ஆராதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? நமக்கு தெரிந்த விதத்தில் நாம் பழகினது தான் செய்வோம், நாம் விரும்புகிறது தான் செய்வோம். அப்படின்னு ஆண்டவரை சேவிக்கிறதில் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார் 22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எப்போ நல்லா லிசன் பண்ணு, வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நல்லா கவனிங்க. கவனித்து அந்த வார்த்தை சொல்கிறத அப்படியே கேட்டு என்ன செய்யுங்க, நடங்க அப்படின்னு சொல்லு. 21ஆவது வசனத்தில் அதை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை என்ன செய்யாத, கோபப்படுத்தாதன் இருக்கு. அப்போ கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனை தான் நம்ம சேவிக்கணும்னா அவர் நமக்கு இப்படி தான் என்ன நீ தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஒரு முறைமையை வைத்து அந்த முறைமையின்படி என்ன தொழுது கொள்ளுங்கள் சொல்கிறாருன்னா அதை நம்ம பொறுமையாக என்ன செய்யணும், கேட்கணும். நல்லா கவனிங்க. எஸ்ராவின் காலத்தில் ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் நடந்தது, ஒரு பெரிய மார்க்க மறுமலர்ச்சி நடந்தது. அந்த மறுமலர்ச்சி நடக்கும்போது என்ன நடக்குது, கர்த்தருடைய வேதம் வாசிக்கப்படுது. அது வாசிக்கப்பட்டால் பயங்கரமான அடமழை என்ன செய்யுது, பெய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அந்த வசனம் வாசிக்கும் போது மழை, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மழையில் நனைஞ்சி குளிர் என்ன யாராலும் தாங்க முடியல. வசனம் வாசிச்சுட்டே இருக்காங்க, மணிக்கணக்கு அது என்ன செஞ்சுட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்போ சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் கேட்டு நடக்க வேண்டிய வசனங்கள் நிறைய இருக்குது. இப்போ அடமழை என்ன செஞ்சிட்ருக்கு, பெஞ்சிட்ருக்கு. இப்போ எல்லாம் குளிரில் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம், நடுங்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த வேத வசனங்களை வாசித்து அதை நாங்கள் கேட்டு அதன்படி என்ன செய்வோம், நாங்கள் நடப்போம் சொல்லி திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ராவின் நாட்கள் அந்த வேதம் அவர்களுக்கு வாசிக்கப்பட்ட போது அவங்க கை கொள்ளாத நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. அவங்க அப்போ தான் கேட்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாம் இஸ்ரவேலர்கள் தான், நாம் செய்கிறதெல்லாம் சரிதான், நம்ம நடந்த வழிகளெல்லாம் சரிதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வார்த்தை அவர்கள் காதுகள் கேட்க எப்பொழுது வாசிக்கப்பட்டதோ அப்போ தான் புரியுது, அவர்கள் முழுக்க முழுக்க தேவனுக்கு எதிராகவே என்ன செஞ்சுருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறார்கள். தேவன் விரும்பாத வழியில் என்ன செஞ்சுருக்காங்க, நடந்திருக்காங்க. அப்போ தான் அவங்க கர்த்தருக்கு முன்பாக தங்களை என்ன செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த வேத வசனத்தை முதல்ல அறிந்த எஸ்ரா இருக்கான் பார்த்தீங்களா, இவன் யாருன்னா வசனத்தை நன்கு ஆராய்ந்து தன்னுடைய இருதயத்தில் பதித்தவன். அப்போ இந்த வசனம் சொல்கிறத கேட்ட உடனே யெகோவா தேவன் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறாரு, ஆனால் இந்த ஜனங்கள் யாரும் இப்படி என்ன செய்யலை, நடக்கலையேன்னு சொன்னோடனே அவன் தன்னுடைய தாடி மயிரை பிடுங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக தனி ஒரு மனுஷனாக விழுந்து அழுறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஜனங்கள் வசனத்துக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கல. என்ன கர்த்தர் சொல்கிறார், என் வாக்குக்கு நீ செவி கொடு, கவனமாக கேட்டு செவி கொடு, நீ என்னை எரிச்சல் படுத்தாதன்றார், என்னை கோபப்படுத்தாதன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் வாசித்து தெரிஞ்ச எஸ்ராவால் கர்த்தரை பிரியப்படுத்தாத இந்த ஜனங்களின் நிலைமை எப்படி இருக்கும், தேவ கோபாக்கின வெளிப்பட்டால் என்ன ஆகும், கர்த்தர் இவங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தா இவர்களுடைய நிலைமை என்னவாகும், கொள்ளை நோய்க்கு விட்டு கொடுத்தா என்ன நடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சதுனால இவன் என்ன செய்கிறான், அந்த துக்கம் தாங்க முடியாமல் என்ன செய்கிறான், தன்னுடைய தாண்டி முடிய பிச்சு
பிச்சுட்டு அந்த மண்டபத்துக்கு முன்னாடி விழுந்து அழுறான். பைபிள் சொல்லுது, ஒரு கூட்டமே அவனுக்கு முன்பாக கூடிவிட்டது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நபர் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்தால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தையே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஏன்னா தம்முடைய ஜனம் அவருடைய வார்த்தையில் என்ன செய்யணும், உறுதியாய் நிலைத்திருந்து அதன்படி நடக்கணுங்கிறத யாருடைய எதிர்பார்ப்பு? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அப்போது இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, தேவ ஜனத்திற்கு தேவ வார்த்தையே என்ன நினைச்ச மாட்டேன். சரி, ராஜாக்கள் காலத்தில் பாருங்கள், ஏதோ பழைய பொருட்களை காணும்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடும்போது நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய புதையல் மாதிரி என்ன செஞ்சது இருந்தது. அப்போ அன்னைக்கு இருந்த ரூல் எப்படி? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ராஜாவுக்கு ஒரு பிரதி இருக்கணும், அதுக்கப்புறம் ஆலயத்தில் ஒரு பிரதி என்ன செய்யணும் இருக்கணும், வேத பாரகர்கள் கையில் இது ஒரு பிரதி என்ன செய்யணும். அப்போ ராஜாட்ட இருந்த பிரதியையும் அவன் என்ன செஞ்சிட்டான், தொலைச்சிட்டான். ஆலயத்தில் மக்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், வசனத்தை வாசிக்கணும்ல. இப்போது இயேசு ஜெபாலயத்தில் போய் அவர் பைபிள் வாச்சான்னு, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாச்சான்னு இருக்குல்ல. அப்போ ஆலயத்தில் அன்றைக்கி என்ன இல்லை, பலி இல்லை, ஆராதனை இல்லை, தேவன் விரும்புகிறபடி ஜனங்கள் வந்து ஆலயத்தில் என்ன செய்யலை, ஆண்டவரை தொழுது கொள்ளலை. அப்போ ஆலயத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ராஜாட்ட சொல்லியிருந்தார், உன்கிட்ட ஒரு பிரதி இருக்கணும், நீ அதன்படி நடக்கணும்னு. அவன்கிட்டையும் அந்த வார்த்தை இல்லை. அதனால தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சிதறடிப்பு, அவர்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுதல், நிந்திக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், கொள்ளை நோயினால் நிறைய பேர் கொத்து கொத்தாக மடிந்து போகுதல், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பைபிளில் நம்ம அதனால தான் பார்க்குறோம். அப்போ இந்த புது வருஷத்தின் துவக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த வருஷம் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும். வசனத்தை நான் என்ன செய்வேன், நல்ல பொறுமையாக ஜெபத்தோடு நான் வாசிப்பேன். ஏன்னா ஆவியானவர் இதை நமக்கு எழுதி கிருபையாக நம்ம கையில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இதை நான் வாசிக்கும்போது இதில் உள்ள அந்த மறை பொருட்கள் எனக்கு என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. இதில் உள்ள அர்த்தங்கள் எனக்கு சொல்லித்தாங்க. இதில் ஆவியானவரே உங்களுடைய குரலை கேட்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபத்தோடு வாசிக்கும் போது வசனம் சொல்கிறத நம்ம கேட்டு அதன்படி நடக்க அது உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த வேதம் தான், இந்த வேதாகமத்தின் தேவனை நமக்கு அறிமுகம் பண்ணுது. கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் எப்படி அவரை சேவிக்கணுங்கிறத இந்த வசனம் தான் நமக்கு என்ன செய்யுது, கற்றுத்தரு. நீங்கள் வீட்டில் போய் இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு நபர் எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. எப்படி நடக்கணும், உங்களுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்க ஆகாதவனோட நீ களவாயாகன்னு இருக்கு. நீ அவன் கூட போயிடாத, பொய் சாட்சிக்காக ஒருத்தன் பின்னாடி என்ன செஞ்சிடாத, போயிடாத. இப்போ அடுத்து பாருங்கள், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கில் நியாயத்தை புரட்ட மிகுதியானவரின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தீமை செய்கிறாங்கன்னா அவங்க பட்சத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. வழக்கை புரட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. வியாஜியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாகன்றிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாஜியன்னா வழக்கு. ஒரு வழக்குன்னு வரும்போது அவன் தரித்திரன், அவன் ஒரு ஏழை. அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிட்டான். அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஏழைங்கிறதுக்காக அவனை நீ என்ன செய்யக்கூடாது, விட்டுறாத, அவன் முகத்தை பார்க்காதன்றார் ஆண்டவர். ஐயோ பாவம், அவன் பண்ணது தப்பு, அதை நீ விடக்கூடாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படியே உட்காந்து பொறுமையாக நம்ம வாசிக்கும் போது தான் ஒரு தனி நபராக நான் எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலியில் நான் எப்படி இருக்கணும், சொசைட்டியில் நான் எப்படி இருக்கணும், ஆண்டவர் சம்பந்தப்பட்ட ஆராதனை ஆலயம் இந்த மாதிரி காரியத்தில் எப்படி இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தில் 3 தடவை நீ ஆலயத்துக்கு வந்து பண்டிகை என்ன செய்யணும், ஆசரிக்கணும். வருஷத்தில் 3 தடவை உன் ஆண் மக்கள் எல்லாரும் வரணும்.
உன் வீட்டில் விளையிறது, ரசத்தில் முதல் பங்கு வடிகிறது, அதெல்லாம் நீ கடவுளுக்கு கொடுக்குறதுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் அவர் சொல்லை கேட்டு அதன்படி நீ செய்ய எப்படி இரு? கவனமாக இரு. அவரை எரிச்சல் படுத்தாத. அவரை கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படின்னா அவரை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, அவருக்கு சேவை செய்ய கடவீர்கள். அவருக்குரிய பணிவிடைய என்ன செய்யணும்? நம்ம இதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சோர்சஸ். அப்போ தண்ணீர்லாம் நம்முடைய வாழ்வாதாரம். அப்போ நம்முடைய வாழ்வாதாரங்களில் யாருடைய ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது அதை அனுபவிப்பதற்கு பலவீனம் நம்ம என்ன செய்யாது? தாக்காது. நான் சொல்கிற எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் நிறைய கொடுத்துருக்கிறாருங்க, நிறைய தந்திருக்கிறாருங்க. ஆனால் என்னால் அனுபவிக்க முடியாதபடிக்கு நான் எப்படி இருக்கேன்? பலவீனனாக இருக்கிறேன்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதுவும் இல்லை. அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதை நீ அனுபவிப்பதற்கு வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். ஆமென். 40 வயதுக்கு மேலே அது வந்துடும், இது வந்துடும். பெண்கள், நீங்கள் எத்தனை வயதுக்கு மேலே இந்த டெஸ்ட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இதெல்லாம் இப்போது சகஜமாக என்ன செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. தைராய்டு இப்போ வந்துட்டுருக்கு. கேன்சர் இப்போ வந்துட்டுருக்கு. என்னெல்லாமோ சொல்கிறான். முடக்கு வாதம் இப்போ வந்துட்டுருக்கு. மூட்டு தேய்மானம் இப்போ என்ன செஞ்சுருக்கு? சகஜமாக போயிட்டு பேக் அந்த போனில் வலி வர்றதுலாம் இப்போ எல்லாருக்கும் என்ன செஞ்சிருது? வந்துடுது. அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும்போது, நம்முடைய வாழ்வாதாரங்கள் மேலே இருக்கும்போது, வியாதிகள் அதை அனுபவிக்க ஒரு தடையாக இருக்காது. வியாதியெல்லாம் நம்மை விட்டு கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ அதுக்கு ஒரே ஒரு ரூல் தான், கர்த்தரை சேவிங்க. அந்நிய தெய்வத்தின் பேரை கூட சொல்லாதன்ற இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அது பேரை கூட நீ என்ன செய்யாத, சொல்லாத. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவரை சேவிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஓய்வுனால பரிசுத்தமாக நீ ஆசரிக்க கடவார். அது உனக்குரியதல்ல, அது யாருக்குரிய நாள்? கர்த்தருக்குரிய நாள். அதில் உன் சொந்த வேலையை நீ என்ன செய்யாத, உன் சொந்த பேச்சை நீ என்ன செய்யாத, நீ பேசாத, அங்கும் இங்கே என்ன செய்யாத. ஆமாம், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இதை நீ கரெக்டாக செஞ்ச அப்படின்னா உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். நீ கர்த்தரில் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் என்ன செய்வேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உங்களை ஆராதனை பண்ணுறது அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மாதிரி நான் வருவேன். ஆலயம்னு வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அப்படி நான் வருவேன். இப்படி நான் ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாது, உங்கள் சரீரமும் பலவீனப்படாது, வாழ்வாதாரமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதை அனுபவிக்க சரீரத்திலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆகவே கர்த்தரை சேவிப்பதில் பின்வாங்காமல் இருப்போம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தரையே நம்ம என்ன செய்வோம்? சேவிப்போம். அவங்க அப்படி போனாங்க, இவங்க இப்படி போனாங்கன்னு எங்கேயும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது. அவங்க சீசனில் அங்கே போய் நின்றக்கூடாது. அல்லேலூயா. அங்கே போய் அந்த நிழலில் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய அந்த சந்தோஷத்தில் நானும் என்ன செய்கிறேன், கலந்து கொள்ளுகிறேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கலந்து கொண்டு விடக்கூடாது. இதிலெல்லாம் அந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே தீர்மானம் உடையவர்களாக இருப்போம். வியாதியை உங்களிலிருந்து கர்த்தர் விலக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களையே சேவிப்பேன், உங்கள் வார்த்தையின்படி உங்களை சேவிப்பேன். ஒரு நாள் உங்களை நான் எரிச்சல் மூட்ட மாட்டேன். இந்த புது வருஷத்தில் வியாதியை என்னை விட்டு விலக்கும், என் மனைவி என் பிள்ளைகளை விட்டு விலக்கும், என் குடும்பத்தை விட்டு விலக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கும் கர்த்தர், அதற்கெல்லாம் எங்களை விலக்கி காத்தருளுவீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும்
நல்ல ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.